அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைத்தால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்படிங்கிற காட்சி போக, இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிமோஷன் கிடைத்து உங்களுக்கு வர வேண்டிய சரியான சலுகைகளும் கிடைக்காவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து வேலைக்கு வர மாட்டேங்கிறீங்க, லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறீங்க, பொய் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அல்லது யாருக்கு முகத்தாட்சியம் செய்ய மாட்டேங்கிறீங்க, இந்த நோக்கத்திற்காக நீங்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நற்சாட்சிக்கும் அல்லது நல்ல மனசுக்கும் உபத்திரவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நற்சாட்சியாக நல்ல மனசாக நடக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு உபத்திரவங்கள் வரும். நீங்கள் இந்த கலந்து போய்விட்டால், ஒத்து போய்விட்டால் என்ன நடக்காது? ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப வேடிக்கையாக இருக்குல்ல. நம்ம ரிவார்டு, ஆண்டவர் எனக்கு ரிவார்டு தர்றாருன்னா என்ன சொல்லிப்போம், ரிவார்டு எப்படி வருதுன்னு சொல்லி யோசிப்போம். ஒரு கிரீடம் வரும், என்னது இதில் பாட அனுபவிப்பது ஒரு ரிவார்டு, பாடு அனுபவிப்பது ஒரு ரிவார்டு. நம்ம வந்து பரலோகத்தை அடையும்பதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம், அல்லது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ரட்சிக்கப்பட்டோம், அல்லது நரகத்திற்கு போகாமல் இருப்பதற்காக ரட்சிக்கப்பட்டோம் கிடையாது. கர்த்தரிடத்துல சேருவதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.